பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:16, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தனவனானா என்றான். ஈசாக்கு அபிமெலேக்கினுடைய அந்த தேசத்துக்கு போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறபடி அந்த கேரா ஊர்ல அவர் தங்கி இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் ஈசாக்கு விதை விதைத்ததை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பலத்தவன் ஆனான். பாருங்க, அவன் பலத்தவன் ஆகிற வரை அவன் எதுவுமே சொல்லல. ஆனால் அவன் பலத்தவன் ஆன உடனே நீ எங்களை விட்டு போய்விடு என்று அபிமெலேக்கு சொல்லுகிறான். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம வேலை செய்கிற இடம், நம்மளோடு இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், ஊழியம் செய்கிற இடம், நிறைய இடத்துல நம்ம பலத்தவன் ஆகிற பொழுது எங்க நம்மளை விட மிஞ்சிருவாங்களோ, நம்மளை விட பலமா வந்துருவாங்களோ, நமக்கு எதிர்ப்பா வந்துருவாங்களோ, அபிமெலேக்கு சொல்லுகிறான், நீங்க பலத்தவன் ஆயிட்டீங்க, எங்களை விட்டு போய்விடு. ஒரு ஏமாற்றம், ஈசாக்குக்கு ஏமாற்றம். ஆனால் என்ன செய்வது? அவர்களுடைய தேசம் கடந்து வருகிறார். அந்த ஏமாற்றத்தில் கடந்து வருகிற பொழுது 2 துறவுகளை அவர்கள் வெட்டுகிறார்கள். அந்த இடத்துல துறவிலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த ஏசேக்கு சித்தன்னா 2 துறவு, அதுல 2லயும் போராட்டம். ஆனால் 3வது இடத்துக்கு போகிற பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு ரெகபோத்தை வைத்திருந்தார். இன்றைக்கு எந்த இடத்துல உங்களை தள்ளுகிறார்களோ, உங்களை வேண்டாம் என்று விளக்குகிறார்களோ, வேதத்தில் நல்லா சொல்லப்பட்டு இருக்கிறது, தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. என் ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துல மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற நாட்களுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். தள்ளப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய ரெகபோத் உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. ஏசேக்கு சித்தன்னா முடிய போகிறது, உங்களுக்காக ரெகபோத் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தள்ளி வைக்கிறாங்க, என்னை விலக்கி வைக்கிறாங்க, நன்மையை அனுபவித்து விட்டு இன்றைக்கு காலம் வருகிற பொழுது என்னை விலக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் ரெகபோத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் தேவன் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமோ, ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆண்டு சொன்ன பட்டணத்தில் இருக்கிறீங்க, ஆண்டு சொன்ன வேலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் இருக்க சொன்ன இடத்துல ஆண்டு வைத்த நாட்கள் வரைக்கும் இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மகிமையான ரெகபோத்தை காணும்படியாய் செய்வார். அப்பா உங்க கரத்தை பிடிப்பார். யார் உங்களை தள்ளினாலும், எந்த இடத்துல எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களோடு ஆண்டவர் இருந்து உங்கள் ரெகபோத்தை காண செய்வார். உங்க கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். தேவ மகிமை, தேவ பலன் உங்களை நிரப்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.